இருக்கு. உனக்கு தான் பாட தெரியும் சொல்லி பாடக்கூடாது. எங்களுக்கும் பாட தெரியும், புரிஞ்சுதா? உங்களுக்கு தான் பாட தெரியுமா? எங்களுக்கு பாட தெரியாதா? தம்பி தூக்கிரவா, ஜாமெல்லாம் தூக்கிட்டு போ வீட்டுக்கு. அந்த ஜாமன் தான் பூஜை. உன்னை கிளம்பி என்ன பூ என்ன சொல்ற? என்ன சொல்றியா? நான் சூர்யா மச்சான்னு சொல்ல வந்தேன். நான் என்ன மாப்பு சொல்லுங்க மாப்பு. அப்படியா பூ? கிளம்பி போங்க. சோத்துக்கு பதிலா என்னத்த சாப்பிடுறீங்க? சேனத்தை நீங்க பாய் தின்ட்டு கொடுங்க. உன்னைத்தான் சொல்றேன், காலையில விழுகுதா? கிளம்பி போங்க. வண்டி இங்கிட்டு வந்துருச்சு. கிளம்பி போங்கப்பா. மாப்பிள எங்களுக்கும் பாட தெரியும். இந்த கிளம்பிட்டான். உங்களுக்கு தான் பாட தெரியும் சொல்லி பாடக்கூடாது. அப்புறம் நடக்கிறது வேற. மாப்பிள இந்த கிளம்பிட்டான், சரியா? இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? கிளம்பி போங்க சொல்லிட்டு. கிளம்பினா சொல்றேன்னு தான் சொல்றேன். யார்கிட்ட சொல்றியா? நான் போய் சொல்லிட்டு வரேன். போயிட்டாங்க, போங்க. ஒரு வார்த்தை சொன்னா போயிடணும், இல்லைன்னா அப்புறம் நடக்கிறது வேற. தம்பியா ஒன்றாலும் சொல்றேன் தம்பி. சரி சொல்லிட்டேன். அப்புறம் பிரச்சனை ஆயிரும். உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, எந்திரிச்சு போக மாட்டீங்களா? உட்காந்துக்கிட்டே இருக்கீங்களா? எந்திரிச்சு போப்பா. சொல்லிட்டு அப்புறம் நின்னுக்கிட்டு அப்புறம் தம்பி டென்ஷன் ஆயிருவேன். யார சொல்ற? சொல்லிக்கிட்டு இருக்க, நின்னுக்கிட்டே இருக்கீங்க. யார சொல்ற? நல்ல மனுஷனுக்கு சொல்லாம போறது அழகுன்னு இருக்கியா? உன்னையத்தான் சொல்லுது. காதல விழுகுதா விழுக்கலையா? சொல்லுது. ஏன் அப்படி நிக்கிற? நல்ல மாட்டுக்கு பெரிய மனுஷன் ஏன் அப்படி நிக்கிறேங்கிற? அவருக்கு உட்கார்ந்து அந்த தையல் பிரிச்சிரமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். இல்ல மூளா கிளம்பி போங்க. நல்ல ஒரு பேச்சு, நன்றி. மற்றவர்களை மதிக்கத்தக்க ஒரு அபூர்வமான ஒரு பேச்சு, மகிழ்ச்சி. பேசக்கூடிய பேராற்றல் படுத்த ஒரு தத்துவமான ஒரு பேச்சு. தேங்க்யூ. அப்படியெல்லாம் பேசுவே நினைச்சேன். வெல்கம். ஆனா அந்த அளவுக்கு பேச்சு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன் எந்திரிச்சு போயா அப்படின்னு ஒரு மாதிரி செய்ய இந்த பெட்டிக்கார சொன்னேன். அவங்கள போக மாட்டேங்கிறாங்களே. இன்னும் இங்கதான் தெரியா அப்படின்னு ஒரு மாதிரி. மாப்பிள்ள சரவணகுமார் ஏன் இந்த மாதிரி வளர்த்திக்கிட்டு இருக்க? சராமர் மாமா. எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பேசுனது. சமயமுத்த மூஞ்சி வரும் முறைச்சுக்கிட்டு பேசுனது. சரவணகுமார தங்கமான இல்லையா? நான் கூட இது வரைக்கும் உடனே போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். மத்த ஆளுக்கு மத்தியில என்ன எது நீங்க பேசுறீங்களோ? உங்களை எதுக்கு நான் பேச போறேன்? உங்களுக்கு எனக்கு என்ன வரப்பு சண்டை கிடையாதுல. எதுல சொத்து பத்த எடுத்துக்கிட்டனா? இல்ல நகை நட்டு பிரச்சனையா? இல்ல காசு பணத்தை வாங்கிக்கிட்டோமா? எதுவும் இல்ல. உடனே பேச முடியுமா? பேச முடியாது, வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீங்க இந்த உலகத்துல 1000 பேர் பேசலாம். ஆனா நீங்க அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான மனிதர்கள் பல பேர் உண்டு. ஆனா உங்களுக்கு ஒரு வசதி, உங்களுக்கு ஒரு பேச்சு, உங்களுக்கு ஒரு பண்பாடு, மற்றவர்களை மதிக்கத்தக்க பண்பு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. நன்றி. நீங்க போய் இடத்துல பேசுவீங்களா? அவங்களுக்கு விவரம் இருக்குல்ல. நீங்க பேச கடந்து பேசிக்கிட்டீங்க. நல்ல ஒரு பேச்சு, ஆழ்ந்த ஒரு கருத்து, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன்னா எல்லாருடைய முகத்தை பார்த்தா எல்லாரும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா உங்க முகத்துல என்ன இருக்குன்றது நல்லாவே தெரியும். நீங்க வச்சு பேசுற ஆளே கிடையாது. உண்மைதானங்க? சும்மா கிடந்த சங்க ஊதி எடுத்தா நாண்டி. ரொம்ப சிறப்பான ஒரு பழமொழி. கேட்ட கழிக்கிற பதில் சொல்றீங்கல்ல, ரொம்ப ஆழ்ந்த ஒரு படம். அப்படிதான் இருக்கணும். படிச்சு பேசணும்ல. மத்தால அப்படின்னா நீங்க எப்படி பேச முடியுமா? பேசக்கூடாது. வலையப்பட்டிக்கு மேடைக்கு வரணும்னா படிச்சுட்டே வரணும். ஏன்னா வந்ததும் புதுசு உழுததான் தெரிஞ்சும் போயிடக்கூடாது. ஆனா இடவுல ஒரு சைகையோட கமிச்சு பத்தியா சும்மா கிடந்த சங்கன்னு ஊதி எடுத்தா நாண்டி. அற்புதமான ஆளியா. ஒரு பேச்சு வாக்குல ஊன்னு சொல்லி பாத்தியா? சங்கு சத்தம். நான் கொஞ்ச நேரத்துல ஊதுறது. ஆக இப்ப கொஞ்ச நேரத்துல ஊதுறதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு? இல்ல ஊதுனதானே பெருமை இருக்கு. அது வீட்டுக்குள்ள பூட்டி வச்சா நல்லா இருக்குமா? நல்ல ஒரு பேச்சு. ஏன்னா பல பேர் பேசுவாங்க, பேச தெரிய கூட ஆற்றல் இருக்கும். ஆனா கேட்ட கதைக்கு சும்மா பட்டுன்னு ஒரு பதில் சொல்ல பாத்தியா? அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நீ மட்டும் ஏன்னா மத்தால முடிச்சுக்கிட்டு திரடி நிப்பேன். ஆனா நீ அப்படி இல்ல. படிக்கக்கூடிய செய்தி வீட்டுக்கு போனா என்ன வேலை இருக்குன்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்துல படிக்கிறது மட்டுமே பொழப்பா வச்சிருக்கியே, நீ பெரிய ஆள்ற. நல்லா இருக்கணும். ஏன்னா மத்தால ஒண்ணு மாதிரி பேச முடியாது. படிக்காத ஒருத்தர் சபையில பேச முடியுமா? பேச முடியாது. ஆக நீங்க படிச்சிருக்கியே பேசுறீங்க, படிக்கிற பேச மாட்டீங்க. ஆக படிக்க கண்டு பேசுறீங்க. ஆனா நீ எல்லாம் சோத்தத்துன்னு அப்படி பேசியான்னு கேட்கிறேன். இல்ல கொஞ்சமாவது வெக்க இருந்தா நீ அப்படி பேசுவியா? மான ரோசனத்தை அவிச்சு திருத்த நீ இடத்துக்கு வந்திருக்கியா? கேட்ட கடிக்கு பார்த்து துப்புள்ள வெக்கல்ல நீ எதுக்குடா வர்ற? ஏன் வர்ற? ஏன்டா வர்ற? அப்படின்னு பேசாம ஒருத்தன் நின்றுகிட்டு இருந்தான்னா அவனை நான் கேட்கறது சரியா தப்பா? சூர்யா நீங்களே சொல்லுங்களே. நீங்க சொல்லுங்க சூர்யா. அப்ப இவன் நேரம் என்ன கேட்கல. உங்களை போய் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கொஞ்சமா இருக்கா? சோத்த திண்டியா சோத்துல உப்பு போட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லாம நிக்கிறவன அங்க என்னங்க சரியா? எங்க உங்களுடைய முக லட்சணத்தை பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியுமா? நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். சத்தியமா சொல்றேங்க. நம்ம தான் பதில் சொல்லிட்டோம். என்னைக்கு உங்களை பத்தி இழிவா பேசக்கூடிய பேச்சு என்னுடைய பேச்சு அல்ல. இல்ல நான் பதில் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்கல்ல. ஏன்னா மத்தவருடைய தராதரம் அப்படி. அத பதில் சொல்றேன். அப்ப கேட்டு பதில் சொல்லாத ஆள அவளை கேட்கணும். அப்படி உங்களை சொல்ல முடியுமா? நல்ல நாகரிகமான ஆளியா, ரொம்ப தெரிஞ்சால் நீ சொல்லியா? சும்மா கிடந்த தங்க ஊதி கெடுத்தான ஆண்டி. தங்க கட்டிடா, தங்க கட்டிடா. தங்கத்துல கூட கலப்படம் வருமான்னு சொல்ல முடியாது.
ஆனா ஓணத்துல சத்தியமா கலப்படமே இல்லாத ஒரு பேச்சு உன்னுடைய பேச்சு. சத்தியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ ஆட்டம் ஆடி பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி பேச்சு ஆட்டமும் ஆட்டம் கிடையாது. ஆனந்த தாண்டவ, சந்திய தாண்டவ, திரிபுர தாண்டவ, பச்சாந்த தாண்டவ, எத்தனையோ தாண்டதுக்கு மத்தியில நீ ஆடுற ஒவ்வொரு ஆட்டமும் ரசிக்கத்தட்ட ஆட்டம். ஆனா ஊருக்குள்ள நீ ஆடிய பித்தலாட்டம், வெக்கமில்லாத ஆட்டம்டா, வெக்கமில்லாத ஆட்டம். ஏன்டா அப்படி ஆடிட்டு ஒரு கேட்ட கடிக்க துப்புள்ள மேடைக்கு வந்து வாய் வெளியே பேசுற, பேசு, அங்க பேசுறீல, இங்க பேசு, இங்க பேசுறா அப்படின்னு முந்தானத்து காலன்று ஓட்டு இன்னைக்கு வந்து குறு நிக்கிறவன நான் கேட்கறது தப்பா சரியா? சூர்யா நீங்களே சொல்லுங்க. சாபாஸ். எப்பா நீ போக மாட்டேன்னு இந்தா போயிட்டேன். ஒரு மாதிரி முடிக்கிற. இவ்வளவு நேரம் எதுக்கு முடிக்கிறீங்க மாதிரி? என்னையே தான் பேசி. இல்ல நீங்க எதுக்கு இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சூர்யா நல்லா தெரிஞ்சுக்கங்க. மத்தால அப்படி பேசுவாங்க, நான் அப்படி பேசுறது சுத்தமான கிடையாது. இல்ல என்ன ஏங்க உங்களுடைய கலை அனுபவம் என்ன, பேசக்கூடிய ஆற்றல் என்ன, உங்களை போய் நான் பேச முடியுமாங்க? இவ்வளவு நேரம் பேசினியா? பேச முடியுமாயா? அப்படி இல்ல சூர்யா, நீ சொல்லியா? இவ்வளவு நேரம் சும்மா கிடந்த சங்க நீ சொல்ற, நீ சொல்லு. இல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லியா? ஊர்ல படிச்சாலும் வேற பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க. கலை வாரிசு, கலை நன்மணி, கலை முதுமணி, கலை மாமா, மாமா மாமணி வாங்கியிருக்கீங்க. கலை மாமாமணியா? ஆமா மாமா தானே நீங்க. ஐயோ கலை மாமணி அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமாமணி அப்படி சொல்லாதீங்க. மான்னா உயர்வுன்னு அர்த்தம். உயர்வுக்கு உயர்வான ஆளு. ஒரு மா இல்ல நீங்க ரெண்டு மா, அதனால மாமா. உம்மானே வாங்க மாமா, சொல்லுங்க மாமா, நீங்க சொல்லுங்க. சும்மா கிடந்து நல்லா இருப்ப. நீ மாமா எல்லாம் கூப்பிடாத, பாக்குறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு. தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதை வேற மாதிரி நினைச்சு நீங்க அப்படி தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை ஒருத்தர் மதிப்பு இருக்கு. உங்களை போய் தப்பா பேச முடியுமா? பேசக்கூடிய ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஊழ சவுண்ட் ஒரு மாதிரி விட்டு எப்படி வச்சோன்னே சும்மா கிடந்த சங்கன்னு அப்படியே இருக்கியா? நரி செத்து போயிடும். ஆக அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நாடக உலகத்துல உன்னை மாதிரி ஒரு ஆட்டப்படுத்தாலும் நான் பார்த்ததே இல்ல. ஆம்பளை சிங்கம்னா நீ மட்டும்தான். ஏ சிங்கா, ஏ சிங்கா, ஏ சிங்கா, 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 ஏ சிங்கடா. வாங்க ரொம்ப உயர்வா சிங்கடா, சிங்கடா. ஒரு தட்டி கொடுத்து என்னையா? ஒண்ணும் இல்ல, தட்டி கொடுத்து பேசுறவங்களுக்கு மத்தியில விட்டு கொடுத்து பேசுற மத்தியா உன்ன மாதிரி ஆற்றப்படைச்ச கோமாடி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஏ தங்க கட்டி, ஏ தங்க கட்டி, ஏ தங்க கட்டி. நாடகத்துல நீ மட்டும் தானே கொரோனா குட்டி. கொரோனாவுக்கு ஏரியா குட்டி அப்படி நினைக்காதயா? ஏயா சிங்க குட்டி கேள்விப்பட்டிருக்கேன், புலி குட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இல்ல சூர்யா, கொரோனாவுக்கு குட்டி இருக்காயா? நாய் குட்டியோ நரி குட்டியோ புலி குட்டியோ பார்த்தாரா பயப்பட்டு இருக்காளா? கொரோனான்னு பேச்ச சொன்னவ பயம் வருதா இல்லையா? அது உண்மையா? சூர்யா பயம்யா, பயம். ஆற்றப்படுத்த ஒரு ஆளு உங்க வாய் அப்படியே காட்டுங்களே, அப்படி இருக்கணும்டா. சிங்க குட்டிடா நீ சொல்றா சூர்யா. சும்மா கிடந்த தங்க ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. சொல்லு, காசு வாங்குறீங்களே, சொல்லு சொல்லு சொல்லு, பேசுற பத்தி சொல்லு, மறுபடியும் கேளுங்க. சொல்லு. சும்மா கிடந்த சங்கன்னு சொன்னா சும்மா கிடந்த சங்க சொல்லணும்ல சூர்யா. 1000 மணி 1000 10,000 ரூபாய் உனக்கு சம்பளத்தை நான் சேர்த்து தர்றேன். சத்தியமா சொல்றேன் சூர்யா, உன்னை போல ஒரு கோமாளி இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னா அது சரித்திரம், 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 சரித்திரம். என்ன சரித்திரமே, என்ன சரித்திரமே, என்ன சரித்திரமே. ரொம்ப புகழாதீங்க. நீ எல்லாம் எந்த ஊருக்கும் போற அட்ட தரித்திரமே, தரித்திரமே. நீ எதுக்கு போற? வெக்கமா பேசுற பத்தி என்ன வாயில வரல விட்டு பேச பேச பச்சு அப்படின்னு முந்தானத்து கட்ட உடிச்சு வந்து நின்றாள்கிட்ட ஒரு ஆளு பேசியிருக்கேன், பேச தெரியாம அந்த ஆள் அடிச்சிருக்கேன். நான் உன்னை கோபப்பட்டு அடிச்சிருக்கேனா? ஏன்னா நான் கோபப்பட மாட்டேன். ஏன்னா கோபப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நல்லா பேசுறியா? அப்ப கட்டியா கொண்டு அடிப்பேங்கிறியா? நீங்க எப்படி பட்டாலும் எனக்கு தெரியாதா சூர்யா? நாடக ஒருத்தர் உன்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு மனிதன் இனிமே பார்க்க முடியாதா? சத்தியமா சொல்றேன். நீ எல்லாம் இன்ன வரைக்கும் ஏன்னா நாடகத்துல இருக்க, நாடகத்துல நீ எல்லாம் இருக்காத. அப்ப முச்சந்தில பிடிச்சு 3 பேரை பிடிச்சிட்டு அப்படி இல்லங்க, வெள்ளி திரை சின்ன திரை அப்படி ஒரு இடத்துக்கு போங்கன்றே, மேல போயிருக்கன்றே. மேல எங்க போக பெருமையை சொல்லுமா இல்லையா? உயர்வான இடத்துக்கு தானே. இப்ப சொல்றா சூர்யா நீ பாப்பா. சும்மா கிடந்த தங்க புடுங்க இங்க போய மாட்டா. சும்மா அத புடிச்சிட்டே தொங்குவாங்க. சும்மா கிடந்த சங்க, சும்மா கிடந்த சங்க. இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. சங்க புடிச்சு ஊத முடியா? பொழுதுனே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி எனக்கு பேச தெரியும். ஆனா உங்களை அப்படியே பேசிருப்பனா? அதான் பேசிட்டு நான் பேசலையும் சொல்ல வர்றேன். நல்லா பேசிட்டே. ஏங்க நீங்க எப்படி பட்டாலும் தெரியாதங்க. நாடக உலகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னுடைய பெருமை யாருக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு மத்தியில உன்னுடைய சிறப்பு என்னன்றது மத்தால அறியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். எங்க இருந்து வரக்கூடிய வண்டுக்கு தான் ஒரு தாமரை மலருடைய அருமை தெரியும். அதுபோல ஓ அருமை யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தெரியும். சூர்யா சத்தியமா சொல்றேன் கேட்டுக்க. இது வரைக்கும் பெருமைகளை சொன்னதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. நாடக உலகத்திலேயே 1000 பேர் ஐயா சோறு ஓடுங்கன்னு ஒரு ஆள் கேட்டோம்னா வீட்டு வாசல்ல சோறு ஒரு ஆளை பார்த்திருப்பீங்க நீங்க. அவங்களுக்கு மத்தியில சோறுன்னு சூர்யா உன்னை தேடி வந்துட்டான்னா யார்டா சோறு கேட்கிறேன்னு அவன் கழுத்தை நெரிச்சு 2 அடி அடிப்பீங்களே, ஓ மனிதாபிமானம் யாருக்காவது வருமாயா? மனிதாபிமானம் வருமாயா? அந்த மாதிரி சிறப்பான ஆளா பிச்சைக்காரன் தட்டுல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் 5 ரூபா 10 ரூபா போட்டுட்டு போனா நீ என்ன நடப்ப? அந்த 5ஐயும் 10ஐயும் எடுத்துக்கிட்டு உனக்கு எதுக்குற காசுன்னு பிச்சைக்காரனை எட்டி உதச்சு புடிங்கிட்டு போவியே. உன்னைய பத்தி நான் தப்பா பேச முடியுமா சூர்யா? பேச முடியுமா? இந்த உலகத்துக்கு மத்தியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து ஒரு கோழி குறுக்க வந்துச்சுன்னா கோழி எல்லாரும் விரட்டி விடுவாங்க. ஆனா நீ விரட்ட மாட்ட. ஏன்னு எனக்கு தானே தெரியும். அந்த விரல்ல உள்ள சோறு கீழே விழுந்து அதை கோழி தின்றக்கூடாதுன்னு நினைப்பியே. ஓ நல்ல என்ன யாருக்காவது வருமாடா சூர்யா? நல்ல யாருக்காவது வருமா?
இட்லியை தின்னுட்டு நாடத்துக்கு போறோம்னு அவசர அவசரமா சாக கிடந்தியே, இட்லியை தின்னுட்டு சாக கிடக்குறேன்னு சொல்லி உனக்கு குருண மரத்தை ஊத்தி பொழைக்க வச்சனே, நான் போய் உன்னை தப்பா பேசிடுவேனா? குருண மருந்தை கொடுத்து காப்பாத்தினியா? பேசிடுவேனா? நான் பேசுவேனா கேட்கிறேன். அத்தனை பேர் கழுத படத்தை வாங்கி மாட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லும் பொழுது ஊரே கழுத படத்தை வாங்கி மாட்டும் போது எனக்கு கழுத படமெல்லாம் வேணாம், சூர்யா ஓம் படத்தை கொடுத்து வீட்டுல கழுதைக்கு பதில மாட்டி வச்சனே. நல்லா இருப்ப, உன் துருத்திய மூடு. என்னங்க உன்னைய பத்தி பேசுவேனான்னு சொல்லி இவ்வளவு நேரம் என்னை தரக்குறவா கோழியை விரட்டினா சோறு சிந்திருமுங்கிறதுக்காக கோழியை விரட்டாம நான் சோத்தை தின்னுவேன். நான் அப்படி அந்த அளவுக்கு நான் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? இதுல உங்களை போய் தவறா பேசிடுவேனா? அதுல நீ யாரும் ஈச்சுக்கிற? சத்தியமா நான் பேச மாட்டேன். சூர்யா உனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, உனக்கு ஒரு மரியாதை இருக்கு, நாடக உலகத்துல நீ ஒரு தங்கம். நல்லா இருக்கும் ஏற்பா. ஏன்னா புனிதமான விஷயத்தை பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பண்பாடு வேணும். அரசியல் நெருப்புடா அந்த பருப்பு முதல்ல அனுப்பியாம சரியா என்ன சொல்லியா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க சரியா? நான் ஒண்ணுமே பேசல. ஒண்ணுமே நீங்க பேச மாட்டீங்க. வாதி பிரதிவாதி பேசணும் கேட்கணும், அப்புறம் நீங்க பேசணும் கேட்கணும். அப்படிதானே? அப்ப நீங்க பேசணும், நீங்க கேட்கணும், நான் கேட்கணும். நீங்க பேசணும், நான் கேட்கணும். அதே நீங்க பேசணும், நான் கேட்கணும். கேட்கணும், நான் கேட்கணும், நீங்க பேசணும். ஆமா, அப்ப நான் பேசணும், அப்ப கேட்கணும், நீங்க கேட்கணும். அப்ப கேட்டா பேசுவீங்க. இப்ப நான் பேசவா இல்ல வேணாமா? கேளுங்க. கேட்கவா? இல்ல நான் கேட்கிறேன், நான் பேசிக்கிறேன். அப்ப நீங்க பேசி நான் கேட்கணும், நீங்க கேளுங்க. அப்ப நான் கேட்டு நீங்க பேச வேணாம். அதான் யா நான் பேசி அதான் யா நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். நீங்க நான் கேட்டு நீங்க பேச வேணாம், அப்படித்தானே? இல்ல நீங்க என்னைய குழப்புறீங்க? என்னங்க இல்லப்பா, நீங்க பேச இல்ல நீங்க பேசுறீங்க, நான் கேட்கிறேன். அட நான் கேட்டு நீங்க பேச வேணாம், அப்படித்தானே? இல்ல நீங்க கேளுங்க. அப்ப நான் கேட்கணும், நீங்க பேச மட்டும் செய்வீங்க, நான் பேச வேணாம், கேட்கணும். சரி ஏப்பா, நான் பேசவா இல்ல கேட்கவா? நீதானே சொல்ல பேசியா? பேசலாம்ல. என்ன 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட்டியா இருந்தா பேசவான்னு கேட்கிற பேசு. பேச நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்க. நல்லபடியா பேசு. ஏன்னா நல்ல மனுஷன் எல்லா விஷயத்தையும் பேச மாட்டான். நீங்க பேசு. பேசணும்ல. ஏன்னா ஒரு மேடையில பேசக்கூடிய ஆற்றல்ன்றது ஒரு சில பேருக்கு அமையும். உண்மைதான். உனக்கு அமைஞ்சிருக்கா, நீ ஒரு கலை வாரிசு, நீ பேசு. கற்க கசட கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தக்கன வள்ளுவர் சொல்லியிருக்கார் சுவாமி. அந்த மாதிரி பேச தொடங்க போறேன்னு சொல்ல வரீங்க. அறிவன புரியுது. அதான் அகழ்வாரை தாங்க நிலமோட தம்மை இகழ்வார் பொறுத்ததலைன்னு ரொம்ப பொறுமையா இருந்தாத விஷயத்தை சாதிக்க முடியும் சொல்லிய. உன் மனசுல புரியாத நீ சொல்லியா? ஆமா, இருக்கிறத வச்சு என்னமா அதை பெருமையா வாழணுமியா? இல்லாதவனுக்கா தாங்கிட்டு இருக்கலாமா? இருக்கிறதா திறம்பட வாழும் சொல்ல வரியா? உன் மனசுல புரியுதியா? பேசியா? கெட்டாடு மென்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாடு வெண்மை தரும் சொல்ல வரியா? உன் மனசை பத்தி தெரியாதா? எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்துருப்ப? நீ பேசியா? சொல்லியா? நீ பேசியா? ஆமா, மக்களுக்கு மத்தியில நல்ல கருத்துக்களை சொல்லணும், கெட்ட விஷயத்தை விதைக்க கூடாதுன்னு சொல்ல வர்ற உன் உள் மனசு புரியுது. நீ பேசியா? சொல்லியா? இன்னும் நான் பேசவே இல்லையா? பேசியா? வாழ்க்கையில பருவம் போக இன்பமும் துன்பமும் இருக்கிற வரைக்கும் 4 பேர் உதவணும் சொல்ல வர அந்த மனசு எல்லாருக்கும் அமையா? சூர்யா நீ பேசியா? நீ பேசு. பேசிதான் சொல்றேன், என்ன பேச விட மாட்டேங்கிறிய? நீ பேசியா? பேசுறேன். மாட்டான் தோட்டத்து மண்டிகைக்கு மனம் உண்டு அடுத்த முன்னால போகாம இந்த உலகத்துல எடுத்துக்காட்டு கொடுக்கிற வாத்தியா நீ ஒரு பொக்கிஷம் தான்டா. சொல்லியா? பொக்கிஷம் தான்டா. பேச ஆரம்பிக்கலையா? நான் பேசுகிறேன். நல்லா பேசு. வாழ்க்கையில சிரிக்கணும் சாமி, ஆனா சிரிக்கிற மாதிரி பொழப்பு போயிடக்கூடாது சாமின்னு ஒரு கருத்தை சொன்னீங்க. நெஞ்சு புல் அரிக்குதியா? புல் அரிக்குது. பேசியா? என்ன ஹிந்தி பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்க? நல்லா பேசுறியா? நீ பேசி. ஏன்னா நம்ம ஒண்ணு பேசி அடுத்த ஆள் பேசுற மாதிரி ஒண்ணு பேசி நாளைக்கு என்ன சும்மா ஓட்ட பண்ணல நண்ட விட்டு என்ன பேச விட்டு பேச இல்ல நான் கேக்குறேன். பேச்ச விடு பேச்ச விடு பேச்ச விடுன்னு சொல்லி எதுக்கு சொல்ற? நீ முத பேச விட்டு பேசினா தானே நான் பேசுறது மக்களுக்கு. எதுக்கு நீ பேச்ச விடுன்னு இருக்க? பேச விடுங்க. அப்ப பேச்ச விட்டா நீங்க பேசிடுவீங்க. பேச விட்டா தானே பேச முடியும். அப்ப பேச்ச எதுல வருது? வாயில இருந்து வர. அவனே வாயில விட சொல்லு. வந்து வாயில விடுப்பா. உனக்கு தான் செமனி பட்டில இருந்து அட்வான்ஸ் பண்ணி கூட்டி வந்திருக்கா. போய் வா. ஐயா போல இருக்க. என்ன பேசி பேசுற? என்ன இப்படி கோபப்படுற? அப்புறம் என்ன எதுக்கு இப்படி கோபப்படுற? ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா மனத்தை தின்னு கீழே துப்புடா. என்ன மசித்துக்கு நாப்பியே தின்னுட்டு உன் மூஞ்சில துப்புற? அதுக்கு நாப்பியே தின்னு அது மொத்தமா நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியது. நாப்பியே தின்னு அப்ப எதுவும் வேணாம்ன்றீங்களா? வீட்டுக்கு போங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா பெருமை இருக்கும். அந்த மனுஷனை பேசுற பேச்சோட குழப்ப மாதிரி தெரியும். ஆனா உன் நல்லதுக்கு மட்டுமே பேசக்கூடிய ஒரே ஆளு நான் மட்டும். ஒண்ணு புரியுற மாதிரி பேசு. கண்டிப்பா. இல்லையா பேசாம இருந்துற. உண்மைதான். அதான் நம்மளுடைய இப்ப புரியுற மாதிரி நான் பேசுறேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அத புரியுற மாதிரி பேசுங்க. இல்ல சில பேர் மாத்தி பேசுவாங்க. நான் அப்படி மாத்தி பேசுறேனா? என்ன பேசுறேன்னு எனக்கு இன்னும் புரியல. அப்ப உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது வரைக்கும் நான் மாத்தி பேசியிருக்கேனா? உங்க பேச்ச மறுத்து பேசியிருக்கேனா? நான் பேசவே இல்லையா? பேச மாட்டியே. ஏன்னா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப மாத்தி பேசுறேன்னு எப்படி நினைக்கிறீங்க? எப்படி விஷயத்தவே மாத்துறது. இப்ப மாத்தி பேசவா? உங்களுக்கு புரியுதா பாக்குறியா? ஒரு ஊருக்குள்ள தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். தூர் இல்லாம எப்படியா குடம் இருக்கேன்? பத்தேன்னு சொன்னேன் மாத்தி பேசுறேன்னு. நான் தான் கேட்டேன்னா
மாத்தி பேசவா இல்ல வேணாமா? இல்ல பேசுங்க. பேச வேணாமா? பேசுப்பா. இப்ப கேட்டுக்க. தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாக்கி தண்ணிக்கு போனாலாம். அடமல வெளுத்து வாங்க. அங்க கால் இல்லாத மானு வேறு இல்லாத புள்ள மேய்கிறத கண்ணு இல்லாத கூட பார்த்தானா. அத கை இல்லாத வேடன்னு சொல்லி அவனும் எடுத்துக்கிட்டு அடிக்க அது மானு மேல படாம மானு வயித்துக்குள்ள குட்டி மேல விட்டு குட்டி செத்து போச்சு. மானு படுத்துக்கிடுச்சு. குட்டியோட தோலை உரிச்சு கால் இல்லாத தலையில போய் காய போட்டாங்களாம். அதை கழுத்து இல்லாத பிறந்து கொத்திக்கிட்டு போக கால் இல்லாத விரட்டிக்கிட்டு போக வழியில கட்டு இருந்த கண்டகத்திரி முள்ளு கால் வடியா குத்தி தலைவடியா வெளியே வர ஆகாத உடனடியா வைத்தியத்தை போய் காட்டணும்னு சொல்லி வைத்தியத்தை போனா வைத்தியர் சொன்னாரா ஆள வேறு அரச வேறு புங்க வேறு புருஷ வேறு இந்த நாடு வரைக்கும் கைப்படாம புடுங்கி உடைக்கப்படாம இடிச்சு சூர்யா நாக்குப்படாம நக்குடா. நாக்குப்படாம எப்படியா நக்க முடிய? இந்த கதையை சரணகுமாரா சொன்ன விஷயம் அப்படி இருக்கலங்க. ஆக அளவு முறை தெரியாம போயிட்டா சிக்கலா போயிரு எந்த அளவு நக்குன்னு அவர் கேட்க அப்பதான் நம்மால சொன்னாரா அளவு முறை எப்படின்னு சொல்லிக்கிறேன். காலையில இவள எவ்வளவு அளவு நக்கியா அளவா சாயந்தரம் அவள எவ்வளவு அளவு அளவா இரவு நேரத்துல எவள விளக்க மாத்தாலே அடிப்பா அப்படின்னு சொல்லி முடிக்க ஆக இப்படிப்பட்ட வைத்தியர்க்கம் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அடி இல்லாத படி எடுத்து ஓட்ட காசா வளர்ந்து அச்சில்லாத வண்டியில பாரமெத்தி நொண்டி வண்டி ஓட்ட குருடை வடிகாட்ட வண்டி வாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சா. அப்பத்தே ஒருத்தன் கேட்டானா சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்து போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தோம்னா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி கூட சுத்துமுன்னு சொல்ல ஒரு மனுஷரும் புரியலையே நான் என்ன செய்வேன். என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு புரியுற மாதிரி நான் வேணாமட்டேன் இல்ல மாத்தி பேசணும்னா அப்படி பேச மாட்டேன். நான் எப்படி தான் பேசுற மனுஷன்? கண்ண கத்திரிக்காய் முள்ளு எப்படியா குத்து முத்தாதுன்றீங்களா? இப்பதானே சொன்னி பேசுற எல்லாமே மாத்தி தான் பேசுவீங்க. எனக்கு புரியுற மாதிரி பேசு. அப்ப உனக்கு புரியுற மாதிரி தெள்ள தெளிவா ரொம்ப சூட்சமா சொல்ற நல்லா கேட்டுக்க. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் மறுபடியுமா பத்தானே சொன்னேன் புரியுற மாதிரி புரியுற மாதிரி சரி பேசலாம்ல. பேசு. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் எப்படி 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 அது அப்படி அப்படி இப்படி ரெண்டு பேரு அப்படி இப்படி ரெண்டு பேத்துல அப்படி இப்படி அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில் போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. ஐயோ இப்ப இப்படி கேட்டிருக்கேன். உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிறான்னு அப்படி கிட்ட போய் இப்படி இப்படி வார்த்தை கேட்க. இப்ப இப்படி இப்படி ஒரு பதில் அப்படியே பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு இல்ல அப்படி ஒரு பதில் இப்படியே பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு. இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்தா அதை அப்படி ஒரு பதில் சொல்லிக்க மாட்டேன். அதை அப்படி ஒரு பதில் சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்திருப்பா. இவன் இப்படி வார்த்தையை காட்டு அதை அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படி விட்டுருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கிறது? எல்லா வல்ல பெருமைக்குரிய இந்த பொன்னான இடத்தில் கலை மாமணி கலை நன்மணி கலை முதுமணி என்று பல்வேறு விருதுகளை வாங்கி தன்னகத்தை குதித்த பேராற்றல் படுத்த நகைச்சுவை நாயகம் எங்கள் பாசத்திற்கும் அன்பிற்குரிய அருமை மாமா நாகமணி என்ற சூர்யா இந்த மண்ணுலகை விட்டு மண்ணுலகை விட்டு உலகத்தில் விண்ணுலகில் ராக்கெட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டார் என்று சொல்ல வந்து நீங்க தப்படுத்துறீங்க. எப்ப இந்த மாலை மாலை நீங்க போடுங்க. ஏன்னா சூர்யா சில பேருக்கு மாலை வர்றது அபூர்வமான காரியம். எல்லாருக்கும் மாலை வருமா? நீங்க போடுங்க நல்லபடியா கழுத்துல போடுங்க. இல்ல வேணாம் அது ஒன்னே நம்பி நான் மாலை போடுவேன். மாலை போடுங்கயா மதிச்சு போட்டுருக்கா ஒரு கலைஞர் இசைக்கலைஞர் கொடுத்த மாலையா பண்ணி அவமானம் செய்யற. அவர் போட்டதெல்லாம் ஏத்துக்கிறேன். அப்புறம் ஏன் மாலைய நாங்க போட்டத போடலைன்னா அவன் சிலுக்குடா. அப்புறம் என்ன சிலுக்கு புழுக்குன்ட்டு போடியா கழுத்துல போடியா. உன்னை நம்பி போடலாம். கழுத்துல மாலையை போடுங்க. ஏன்னா மாலை போடுறது எல்லாருக்கும் அமையாது இல்லையா. உன்னை நம்பி போடலாம். சத்தியமா போடு. நம்பினார் கெடுவதில்லை நான்கு ஒரு தீர்ப்பு கழுத்துல கொடுக்க. போடியா அப்படி போடியா. அப்ப சரவணா உனக்கு தெரியா வர முடியல. ஒரு சில வேறு இடத்துல எல்லா விதமான மேடையும் எல்லாருக்கும் பேர் எடுத்துருமா. 10 ஆண்டா சூள வேலை செய்யுது. ஒருத்தர் நான் என்னடா சத்தம் கேக்குதுன்னு பார்த்தேன். அம்மாடுதேன் கூட கூட வருவாப்புல தப்பு இல்ல. ஏன்னா சில ஊர்ல அவங்களுக்கே மரியாதை இல்லாம இருக்கும். அடுத்தாலும் வந்து மரியாதை வாங்குற பெரிய விஷயம் தானே. இப்ப ஒரு சில மேடையில பேசக்கூடிய பேச்ச புடிச்சு போய் ஒரு ஆள் மாலை வர்றானா அது என்ன மாலை? பாராட்டு மாலை. பாராட்டு மாலை. நல்லா இருக்கே மாலை நல்லா போடுங்க. இல்ல எல்லாரும் பாராட்டு மாலை. இப்ப பாராட்டு மாலைகளுக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் அதை வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு மணப்பெண்ணு கழுத்துலையும் மணமகன் கழுத்துலையும் இருக்கக்கூடிய மாலை திருமண மாலை கல்யாண மாலை. மாலை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வருத்தமா இருக்கு. அதுபோல ஒரு ஆடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போய் நேர்ந்து விட்ட இடத்துல கழுத்துல ஒரு மாலை வர்றோம்னா அது என்ன மாலை? நேர்த்திக்கடை மாலை. நல்ல மாலை. ஆக அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பொழுதனைக்குமே ஒரு மாலை கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாலை கேட்டேனா என்ன அந்த என்னை டெட்படியாக பார்த்துக்க. உனக்கு விஷயத்தை சொல்லி பேசிக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட ஆளா நீ? பொழுதனைக்கு ஒரு மாலை கழுத்துல கிடக்குதுன்னா செத்த பொண்ணுக்கு தான் அப்படி சொல்லாத. இந்த உலகத்தில் உன்னை மாதிரி முத்துமணி மாலை மதிக்கக்கூடிய பாராட்டு சந்தை எத்தனை பேர் போலும். உன்னை பார்த்த மகிழ்ச்சி பேசக்கூடிய பேரப்படுத்த வேந்தனே தாங்கள் யார்? என்ன புரியுது? எப்படித்தான் பேரா இப்படி ஒரு பேரா இப்படி ஒரு பேரா வச்சது இல்லையா? என் நிலைமை நினைச்சு நானே தலைவர் மாதிரி சொல்றீங்க. தலையில கை வச்சு பெருமை சேர்த்தானே அப்படிப்பட்ட பெருமை சொல்றீங்களா? உலகத்தில் பரம்பரை பேசக்கூடிய ஆற்றப்படுத்து இன்னைக்கும் பெருமையான ஒருத்தர் அறிவித்தார். யார்? பத்மாசுரன் சொல்லக்கூடிய இறக்க தலை வைத்து வெடித்தார். அந்த தலை சொல்றீங்களா? இந்த இலையில கை வச்சிட்டு போய் இடவுல கை விட்டு இப்படி ஆட்டிய ஒருவேளை பின்னணி இசை காட்டி சாட காட்டியலா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்ப ஒண்ணுமில்ல ரெண்ட பத்தி பேசுறீங்க.
அதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ரெண்ட பத்தி பேச வரியன்றிய. நான் என் பேரை சொல்லிக்கிறேன். உங்க பேரை நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல வரேன். பேரை சொல்லு, விஷயத்தை பேசு. ஏன்னா எல்லாருக்கும் பேரமையா விஞ்ஞான பாதைகள் ஏறு, சுத்த வேதாந்த வெற்றி விளையாடு, அஞ்ஞான மார்க்கத்தை தூரு, அன்னியோட காரணமாக குறுக்கிட்டு சொன்னார். அப்ப பேரு ரொம்ப முக்கியம். அப்படி வேற சொல்லியலா? ஒரு கொலை விழுக, ஒரு கொலை விழுந்தாத்தான் பெருமை இருக்கு. வேப்ப கொலை மாதிரி இருக்குமா, புளிய கொலை மாதிரி இருக்குமா? எந்த கொலை? என்ன சம்பளம்? அண்ணனுக்கு பெருமை சத்தானே வெள்ளவெள்ள மூலவத்தவர். இந்த உலகத்தில் முழுவதற்கு கடவுள் மூல பரமுரு விநாயகன் பெருமை. அண்ணன் யாரு? கண்ணன், முருகப்பெருமான கண்ணன். அந்த அண்ணன் பெருமை பத்தி பேசுறீங்களா? எனக்கு சம்பளமே தேவையில்லைங்க. உலகத்துல பலாப்பழம் பார்த்திருக்கேன், ஆப்பிள் பழம் பார்த்திருக்கேன், ஆரஞ்சு பழம் பார்த்திருக்கேன். நீங்க சும்மா சம்பளம் பூசா வைக்கிறாங்களோ 3 கிலோ இருந்தா கொட்டுவாங்க. சம்பளம்னா அந்த பழம் இல்லையா? அப்ப எந்த பழத்தை பத்தி சொல்றீங்க? நான் சொல்றது காசு காசு காசு. உலகத்தில் காசு காசு காசியை தான் கடவுளோட பெருமை சத்தானே. காசா லேசா காசா லேசா காசாலே சாய் என்று சொன்னாரே அந்த காசை சொல்ல வரீங்களா? ஏன் நான் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பல நேரத்தில் சிரிக்க கூடாது. பல இடத்துல எங்க சிரிக்கும் அங்க சிரிக்கிற. ஒவ்வொரு சிரிப்பு பலருடைய சிரிப்பு சிந்தனை வைக்கணும் தவிர உன் சிரிப்பு ஆடா கொள்ள கூடாதுடா. ரியாட்டி கொண்டே அடித்தாலே பெருமை இருக்கு. 4 அடி ஈரடி கட்டப்பட உன் கால் அடிக்கிற செய்யணும் சொல்ல. அப்ப அடி என்பது பெருமை. குரலடி சிந்தடி இப்படி அளவடி பலகணக்கு அடி கணக்கு பெருமை கொடுத்தாரே. ஐயோ ஐயோ என்று சொன்னால் எவனுடைய மனைவி அடுத்த முன்னாடி பேர சொல்றதுக்கு நீ யாரா? ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்குனா பேச்சு எங்க பேசணும்? சபைகிறது பேசு, சபைகிறது பேசு, பல சமயம் பேசாம இருந்து பழகின்ற பெருமை சொன்னாரே. அப்படிப்பட்ட பேச்சாட்டோட பேச்சை நீ பேச என்று சொன்னா கையெடுத்து கும்பிட்டான பெருமை. வரக்கூடிய ஆண்களை எல்லாம் ராமனாகவும் பெண்களை சீதாதேவி நினைத்து ஆஞ்சநேய பெருமாள் கும்பிட்டார். அது கையெடுத்து கும்பிடக்கூடிய கும்பிடு. அப்படிப்பட்ட கும்ப சொல்றீங்களா? மார்பிலை கையெடுத்து பிளந்து காட்டின ஒருவன் உள்ளே இருப்பது ராமனும் சீதை என்ற பெருமைக்காக புஜத்திலே கை வச்ச பெருமை. நெஞ்சில வைக்கிற மாதிரி குஞ்சில நிக்கிற மாதிரி ஏயா போட்டு நிமிஷம் பண்ற? உனக்கு நான் என்னையா பாவம்? நான் இம்புட்டு சொல்லி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? ஊர்ல இப்படிதான் சிரிப்பா தம்பி. உன்னை பத்தி பெருமை இருக்கட்டும். அப்பா வேற என்ன? நம்பிராஜ். அம்மா வேறு நங்கை மகள். வந்திருப்பது காவல். உள்ள இருக்குது 2 பெண்கள். யாராரு? ஒன்று தங்கை வெள்ளி, இன்னொரு ஆள் குள்ளி. தங்கச்சி பேரு வள்ளி. வள்ளியா? வள்ளி வந்திருக்காளா? வந்திருக்காங்க. வள்ளியானேட்டு வந்திருக்காங்க. வந்திருக்காளா? ஆமா. பேர் என்னது? வள்ளி. அத வள்ளியானேட்டு வந்திருக்காங்க. அத வள்ளியானேட்டு வந்திருக்காங்க. யா அத பேர் என்னதியா? அத வள்ளி. அத வள்ளியானேட்டு. ஆமா. யா வந்து என்னையா சொல்லிட்டு இருக்க? பேச்சு போதா நீ என்னையா பேசுற? தந்தையானால கசக்கி கட்டு கூடானால உன்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கே. நான் என்னையா கேட்ட கடிக்கு பதில் சொல்ல வைக்கிற? இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லு. அப்ப சொல்லு. கூழ அந்த கரைச்சு குடிட்டு இருக்கேன். குடிக்கணும்ல? நான் கேக்குறேன். ஓ மூஞ்சிய பார்த்தா கூழு குடிச்ச லட்சணம் தெரியலையே. அப்புறம் பேசுற வச்ச. ஏய் டப்பா நான் சொல்றத கேளு. காலை உணவு எனக்கு என்ன தெரியுமா? என்ன? கூழுதா. கூழு. ஏழைகளின் உணவு என்ன தெரியுமா? என்ன? கூழுதா. அப்ப நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க? குடிச்சிருக்கீங்க. குடிச்சிருக்கீங்களா? கூழு குடிக்க. என்னென்ன கூழு குடிச்சிருக்கீங்க? கம்மங்கூழு. சரி. இந்த தள்ளு வண்டியில போட்டு உப்பாங்க. அதேதாயா. கல்ம பத்தியால சரியா சொல்றேன்னா? கண்டிப்பா கண்டிப்பா. கம்மங்கூழு, கேப்பக்கூழு, மோர், வத்தல், வெங்காயம், மாங்காய் பிஞ்சு. அப்படி சொல்லு. குடிச்சிருக்காங்க. சரி இப்ப யதார்த்தமா கேக்குறேன். இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கூழ் எந்த கூழ்? கேப்பக்கூழ் குடிப்பேன். ஆனா சூடு. அப்புறம் வண்டியில அதிகமா நம்ம போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால கம்மங்கூழ் தான் குடிப்பேன். கம்மங்கூழ் குடிச்சு பருவ சப்பிய. கொஞ்சம் குளிர்ச்சி குடிக்கணும்ல. கடைக்கு போறீங்க, கூழ் வேணும் கேக்குறீங்க. என்ன கூழ் வேணும் கேப்பீங்க? நான் கம்மங்கூழ் தான் கேட்பேன். கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சேன். என்ன கூழ்? அதான் கம்மங்கூழ். கேப்பக்கூழ். இன்னும் புரியாம நீங்க பேசுறீங்க. கேப்பக்கூழ் இல்ல இல்ல குடிச்சது கம்மங்கூழ். கேப்பக்கூழுங்க இல்லங்க. குடிச்சவ எனக்கு தெரியாது. கடைக்கு போனீங்களா? போலையா? போனேன். காசை குடுத்தியா குடுக்கலையா? கொடுத்தேன். கூழ் வாங்கி குடிச்சியா இல்லையா? குடிச்சையா. என்ன கூழ்? அதான் கம்மங்கூழ். அட அது கேப்பக்கூழ்டா. ஏ கேப்பக்கூழ். ஐயோ கேப்பக்கூழ் இருந்துச்சு. அப்புறம் என்ன? நான் குடிச்சது கம்மங்கூழ். அப்ப நீங்க குடிச்சது கம்மங்கூழ்ன்றீங்க? ஆமா. அதுதான் கேப்பக்கூழ்ன்றேன். கடைக்கு போனீங்களா? போலையா? கடைக்கு போய் காசை குடுத்தீங்களா இல்லையா? கேப்ப. அப்ப கூழ் வேணும்னு கேப்ப. கேப்பல. அதான் கேப்ப தானே நான் சொல்றேன். அதான் கேப்ப. அதான் கூழ் கேப்ப. கூழு கேப்பங்க. அதான் கூழு கேப்பையா? அதாங்க கூழு கேப்ப. அதான் கூழு கேப்ப. அதான் ஐயோ நான் எப்படி என்ன இங்க பாருங்க. கூழு கேப்பதே. அதான் கூழு கேப்ப. கேப்ப கூழுதா? அதான் கேப்ப கூழுதே. ஆமா. ஆனா குடிச்சது கம்மங்கூழ். இல்ல கேப்ப கூழுன்னு. இல்ல திண்ட ஒரு தோசையும் வெளியில வந்துருச்சு. நான் குடிச்சது கம்மங்கூழ். அதான் சொல்லி கம்மங்கூழ் கேப்பதானயா? கம்மங்கூழ் கேப்ப. முந்தானத்து நாரத்து போனியா? போலையா? போனேன். நாரத்து போயிட்டு முடிச்சிட்டு வரும்போது வழியில ஒன்று புடுங்கினீல. அது என்ன புடுங்கின? அது வந்து பரண்டை. பரண்டை புடுங்கினீங்க. புடுங்கியா புடுங்கலையா? இல்ல நான் புடுங்கலையா. இல்ல கேக்குறது போய் சொல்லுங்க. புடுங்கினீங்க இல்ல? நான் குடிச்சது கம்மங்கூழ்ங்கற கேப்ப. இப்ப கம்மங்கூழ் இடத்துல பஞ்சாயத்துல வெச்சிருவோம். இப்ப கம்மங்கூழுக்கு மத்தியில நீங்க புடுங்கினது பரண்டை. பரண்டை. ஆமா. அப்ப புடுங்கினது பரண்டானே. ஆமா பரண்டை தொழில் சாப்பிட்டோம்னா பசி நல்லா எடுக்குமா. நேத்து போன மடியில டான்ஸோட பரண்டை. பரண்டை. யா அந்த பரண்டை வேற இந்த பரண்டை வேறயா? அப்ப புடுங்கினது பரண்டை. புடுங்கினது பரண்டை. யாரு புடுங்கினீங்க? எனக்காத்தான் பரண்டை. உங்களுக்கா புடுங்கினீங்க? ஆமா. அன்னைக்கு பக்கத்துல கால குடுத்தி அவளுக்கு அது குடுத்தியா? அவர் கொஞ்சம் கேட்டார் கொடுத்தேன். அவர் எத்தனை வருஷமா தெரியும்? அவர் ஒரு 20 வருஷமா தெரியும். அப்ப 20 வருஷமா தெரிஞ்சாலுக்கா நீங்க புடிங்கிருக்கீங்க? ஆமா ஆமா. ஏன்னா எத்தனை வருஷமா தெரியும்? உங்களே ஒரு 15-20 வருஷமா தெரியும். அப்ப 20 வருஷம் தெரிஞ்சு அவருக்கே புடிங்கிருக்கீங்களே. உங்களுக்கு புடுங்கணுமா? கேக்குறேன். அப்பா உங்களுக்கு பரண்டை புடுங்கணுமா ஐயா? நாளை ஒருத்தவங்க மாதிரி
ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கீங்க. போலம்பா போல உன் மனசை பார்த்தமா உன் கூட தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னா எனக்கு சரி. இல்லாத வியாதியில வந்து ஒருத்தன் மனசை பார்த்து முகலட்சத்தை பார்த்து தெரிஞ்சு வரும். இன்ன வரைக்கும் சத்தியம் பண்ண சொல்றேன், உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். நீ ஒரு பிள்ளைய காதலிக்கிற உண்மையானே, கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு சரிதானே, ஆனா உன்னால கட்ட முடியல. பொய்யா உண்மையா? என் அண்ணன் தம்பி ஒரு வயலுக்கும் தெரியாது. தெரியாதானே எனக்கு தெரியும். எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு என் தங்கச்சி வாய்ப்பே இல்லை என்று இல்ல. ஏய் நான் ஒரு பிள்ளைய காதலிச்சது சத்தியமா சொல்றேன், யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். அப்ப நான் ஜோசியம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியா? நான் காதலிச்ச பொம்பளை சத்தியமா நீ காதலிச்சிருக்க பொம்பளை புள்ளைய கட்டிக்கிற வரைக்கும் போயிட்ட, பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சிருக்க, ஆனா உனக்கு கல்யாணம் நடக்கல. சத்தியமா பொய்யா? இன்னைக்கு தெரிஞ்சு வச்சோம், குட்டு உடஞ்சு வச்சா விவரம் என்கிட்ட கேட்கணும், அப்பதானே உனக்கு தெரியும். நல்லதாய பத்திரிக்கை அப்படி சொல்லணும், சொல்லாதானே தெரியும். ஒரு பத்திரிக்கை வேலை எவ்வளவு தெரியுமா? தெரியும். 85 ரூபா இல்ல, 85 ரூபா ஒரு பத்திரிக்கை. அப்ப அந்த அளவுக்கு நீ அடிச்சிருக்க. நல்ல விசேஷமா அந்த அளவுக்கு அடிச்சிருந்தாலும் உன் கல்யாண பத்திரிக்கை அடிச்ச நேர்மணத்துல உன் கல்யாணம் நடந்திருக்காது. காதல் மனைவி தான் கட்டிக்கிட்ட வாய்ப்பே இல்ல. எவனா பிள்ளி சுனி வச்சு பில்லி சுனி எல்லாம் பத்திரிக்கை அடிச்ச லட்சணம். பத்திரிக்கை தோசை முடிச்சிருக்க உனக்கு. பத்திரிக்கை தோசை முடிச்சிருக்கு. யோ பத்திரிக்கை எல்லாரும் எப்படி அடிப்பாங்க? எப்படி அடிப்பாங்க? பத்திரிக்கைக்கு தோஷம் பிடிக்கிறாங்க. எப்படி அடிச்ச நீ பத்திரிக்கை? முருகன் துணை, அடுத்து விநாயகர் துணை, அடுத்து நிகழும் சரி மங்களகரமான விக்ரோதி வருடம் அப்படி சொல்லு. வைகாசி மாதம் அதே நியாயம் 3ஆம் தேதி இந்த மாதிரி இன்னா இருக்கு அப்படி திருமணத்தை முடிச்சு மண்டபத்தில் திருமணம் செய்ய இருப்பதா சொல்லு. சுற்று நட்பு சூழ்ந்து வந்து மணமக்களை சிறப்பித்து தருமாறு உண்மை சொல்லி பத்திரிக்கை. சத்தியமா நான் சொல்றேன் கேட்டுக்க. நீ இந்த மாதிரி பத்திரிக்கை அடிச்ச ஒரே காரணத்துக்காக உனக்கு கல்யாணமே இன்னைக்கு நடக்கல. அப்பனா பிரஷ மாத்தணும். மத்த ஆளுக்கு பத்திரிக்கை அடிச்சா அது வேற கணக்கு. ஓ லட்சணத்துக்கு அந்த மாதிரி பத்திரிக்கை அடிச்சா கல்யாணம் நடக்காதுடா. ஓ ராசி நட்சத்திரம் லக்னம் இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்றேன். இல்லங்க அந்த மாதிரி பத்திரிக்கை அடிச்சா உனக்கு கல்யாணம் நடக்காது. நான் ஜோசிய கட்டதான் கேட்டேன். கேட்ட வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி பத்திரிக்கை அடி, நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்குதா மட்டும் பார்த்து சொல்லு. கோச்சிக்காதே ஒரு நிமிஷம். என்னையா என்னையா தப்பா நினைச்சுக்காதீங்க. சரியா? நான் மறந்துடுவேன். சரி இருக்கட்டும், எழுதிக்கிறேன். அப்படியா? வேணா கொடுங்க. சரி இருக்கட்டும். ஏன்னா நம்ம சொன்னா தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு எனக்கு இத்தனை வருஷம் கிடையாது, 25 வருஷம் கல்யாணம் பண்ண இந்த மேட்டர் அப்படியே நான் வந்து எழுதணும்ல. பிரஸ்ல போய் எழுத வந்திருக்கேன். அப்ப ஒரு ராசி முகராசிக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்க கூடாது. தோசை கல்யாணம்னா நல்ல விதமா அடிச்சோம்னா பத்திரிக்கை ஓடாது. உனக்கு கொஞ்சம் மாறுபட்டு அடிச்சது கத்திரிக்கை நடக்கும். அப்ப நீங்க சொல்ல நான் எழுதிக்கிறேன். சொல்லவா? அந்த ஜோசியக்காரன் சரியில்லை. அவன் எழுதி கொடுத்தது இன்னைக்கு சொல்ற மாதிரி பத்திரிக்கை அடி. எந்த ஓதுன்னு மட்டும் பாரு. ஊனா போடணுமா ஓனா போடணும் அதெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு அது தேவையில்லை. சொல்லவா? கேட்டுக்க. யமனே துணை எழுது. எழுதியா? எழுதியா? யமனே துணை சொல்ற எழுதியா? ராகு வேலை காளி மாதம் 33ஆம் தேதி குரங்கு லக்கணத்தில் எழுது. எழுது. விடியா மூஞ்சி மகன் கழுவா மூஞ்சிக்கும் முண்டக்கண்ணி மகள் மூக்காய் என்ற கன்னியைக்கும் பேய்களால் திருமணம் நடைபெறும். எழுது. எழுதுறா. நடக்கக்கூடிய இந்த வேலை சுபமுகூர்த்த வேலை அல்ல, ராகு வேலை. கோட்டான் கூவும், நரி ஊளையிடும், பேய்கள் கதரும், நாய் அழும், இடம் சுடுகாடு மரத்தடியில் திருமணம் நடைபெறும். அனைவரும் வருக. விருப்பம் இல்லைன்னா செல்க. பேருந்து மீது நீங்கள் ஏற வேண்டாம், பேருந்து உங்கள் மீது ஏறும். நிகழ்ச்சி நிரல். விரலில்லா கந்தசாமி வீணை வாசிப்பான். கையில்லா கந்தசாமி கரகாட்டம் 8 மணிக்கு. பல்லில்லாத பக்ரிசாமியின் பாட்டு கச்சேரி 1 மணிக்கு. இப்படிக்கு திருமணம் நடைபெறும் இடம் சுடுகாடு தாலுகா எமலோகம் மாவட்டம். எங்க 1 மட்டும் கல்யாணத்தை எழுதிக்க.